அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல கம்பரிகேசவன் சொல்ற கிராமத்துல இருந்து தான் படிச்சு வந்தீங்கிறேன். எங்களோட ஃபேமிலி வந்து ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து தான் நான் படிச்சு இந்த நிலைமைக்கு வந்திக்கிறேன்னு சொல்லணும். ஆரம்பத்துல வந்து என்னைய படிக்க வைக்கணும்னு ஸ்டார்ட்ல ஆசைப்பட்டது வந்து என் அப்பா தான். அப்பா வந்து என்னை நிறைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. என்னைய ஒரு டீச்சர் ஆக்கி பார்க்கணும்னு அவரோட ஒரு கனவு. அப்ப காலங்கள் போகக்குள்ள வந்து அப்பா ஹார்ட் அட்டாக்கால இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா அம்மா தான் என்னைய மிச்ச கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. படிக்க வச்சதுக்கு அப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து என்னைய மெரி பண்ணதுக்கு அப்புறமா இந்த நிலைமைக்கு வரதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. மிக வறுமையான ஒரு குடும்பத்துல இருந்து தான் நான் படிச்சு வந்தேன்னு சொல்லணும். மிச்ச கஷ்டப்பட்டு அப்பா வந்து கூலி வேலை செஞ்சு அந்த அப்படித்தான் ஸ்டார்ட்லயே எங்களை வந்து படிக்க வச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கும் வந்து சின்ன ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒன்று கிடைச்சிது. அதுக்கப்புறம் அதுலயும் அந்த அளவு சேலரி ஒன்று கிடைக்கல. அந்த சேலரி வந்து சும்மா நார்மலான ஒரு சேலரியா இருந்ததுனால ஃபேமிலியில நாங்க 3 பேர் இருக்கிறோம். எங்களோட அப்பா அம்மாக்கு நாங்க 3 பேர் பிள்ளைகள் இருக்கிறோம். அப்ப அந்த 3 பேரையும் வந்து படிக்க வச்சு பார்க்கணும்ன்றது அப்பாட ஆசை. ஆனா கடைசி வரைக்கும் இந்த ஆசையை வந்து அப்பாவால வந்து பார்க்க முடியாம போயிட்டுச்சு. இருந்தும் வந்து அவருடைய ஒரு கனவுக்காக வேண்டி அவரு ஆசைப்பட்டுட்டாருன்றதுக்காக வேண்டி லைஃப்ல ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வரணுன்றதுக்காக வேண்டி ஒரு வைராக்கியத்தோட அவருக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருக்கணும், என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருக்கணும், நாட்டுக்கு ஒரு நல்ல பிரஜையா இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட வந்து இந்த ஜஃப்னா யூனிவர்சிட்டியில படிச்சு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னா எல்லாத்துக்குமே காரணம் முழுக்க முழுக்க என் பேரண்ட்ஸும் என் ஃபேமிலியும், முக்கியமா என்ன மோட்டிவேட் பண்ற என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு காரணம்னு சொல்லலும். சில ஹஸ்பண்ட்மார் வந்து இடையிலேயே படிப்பை நிறுத்திடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் நீங்க உங்களோட படிப்பை எந்த அளவு கொண்டு போகலுமோ அந்த அளவு கொண்டு போங்கன்னு தான் சொல்லிக்கிறாரு. நான் இந்த நிலைமைக்கு வந்து இந்த இடத்துல நிக்கிறதுக்கு வந்து அவங்க எல்லாரும் தான் காரணம். நான் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முதலாவது வந்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்த கடவுளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது வந்து என் குடும்பத்துக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.